எல்லாருக்கும் வணக்கமுங்க. எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து சங்கீதா செய்ய போகிற சமையல் வந்து பாகக்காய் பஜ்ஜிங்க. நிறைய பேர் விரும்பாத காய், ஆனால் நிறைய நன்மை தரக்கூடிய ஒரே காய் பாகற்காயின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா, இந்த பாகக்காயை சாப்பிட்றவங்களுக்கு முகத்தில் உள்ள பருக்கள், கருப்பு தழும்புகள், ஆழமான சரும தொற்றுகள் வந்து நீங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து இது கசப்பாக இருக்கிறனால பிடிக்காது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தா நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. பாவக்காயை ரவுண்டு பீஸாக அரிஞ்சு வச்சுக்கிட்டுங்க, நல்லபடியாக சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதில் இருக்கிற அந்த தூசி இதெல்லாம் எடுத்துட்டோம்னா, கழுவி எடுத்துட்டால் அது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பாவக்காய் வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லபடியாக வேக வைக்கிற அப்படிங்க. ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வெந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சங்கீதா சொல்கிறா அப்படிங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான கடலை மாவுங்க, அது கூட வந்து பெருங்காயத்தூளுங்க. ஜீரணத்துக்கு வந்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஜீரணத்துக்கு அந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லதுங்க. தண்ணி சேர்த்தி நல்லா அதை கலக்கிற அப்படிங்க. இந்த பாகக்காய் வந்துங்க நார்ச்சத்து நிறைஞ்ச காயின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காயை சாப்பிட்றவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து உணவு வந்து நல்லா செரிமானம் ஆகுன்னு சொல்கிறாங்க. மேலும் தீவிரமான மூலம், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் சரியாகும்னு சொல்லிட்டு இந்த பாவக்காயை சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்கிறாங்க. பாவக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்து போடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, அதை பார்த்துட்டு அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கிற அப்படிங்க. சங்கீதா என்ன சொல்கிறா அப்படிங்கன்னா, பசங்க வந்து பாவக்காயை வேவிச்சு கொடுத்தாலோ குழம்புல போட்டு கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல, பஜ்ஜி போட்டு கொடுத்தா சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. கலக்கி வச்சுருக்கிற மாவில் வந்துங்க இப்போ வேக வச்சு அந்த பாவக்காயை எடுத்து பிரட்டிக்கலாமுங்க. நல்லா உப்பு காரம் கரெக்டாக பார்த்து பிரட்ட வேண்டியதானுங்க வேலை. நீரிழிவு இருக்கிற பேஷண்ட்டுகளுக்கு, அதாங்க அந்த டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுகளுக்கு வந்து இந்த பாகக்காய் வந்து ஒரு மருந்தாகவே சொல்கிறாங்க. எப்படிங்கன்னா, இந்த நோய்க்கு எதிராக பாகக்காயில் வந்து ஒரு வேதிப்பொருள் வந்து இன்சுலின் போல் செயல்படுது. அது வந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு வந்து குறைக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. இதனால் நீரிழிவு பிரச்சனைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்மையாக இந்த காய் வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாகக்காய் பஜ்ஜி போட எண்ணெய் சூடாயிருச்சுங்க, போட்டுடலாமுங்களா? அதுக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்க. அது வந்து நல்லபடியாக ஓரளவுக்கு வேக்காடு வெந்து எடுத்துருந்ததுனால இதை வந்து டக்குன்னு எடுத்துக்கலாமுங்க. ஏன்னா ரொம்ப இது பண்ணி விட்டோம்னா ரொம்ப முருகலாக போயிருங்க. ஓரளவுக்கு வெந்தால் கூட போதுங்க. இது அந்த மொறுமொறுப்பு தன்மையை வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க, இதை பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு மேலே வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாகக்காய் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாகக்காய் வந்துங்க நம்ம உடலில் இருக்கிற செரிமான மண்டலத்தை வந்து தூண்டுது. அதனால் உணவு வந்து நல்லா செரிமானம் ஆகுது. இதனால் உடலுக்கு தேவையான சத்துகள் மட்டும் உணவுலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டு வேகமாக வந்து உடல் எடை வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. பொன்னிறமாக வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வெந்து போச்சுங்களா? பார்க்குறதுக்கு தெரியுதுங்களா? ஓரளவுக்கு வெந்து போச்சுங்க. இன்னும் எடுக்கிற ஸ்டேஜ் ஆகி போச்சுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோங்க உங்களால்.
பாகக்காய் கசப்பான காய் தானுங்க, ஆனால் உடம்புக்கு நல்ல காய்ங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு தான் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கிறோமுங்க. குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி செய்கிறோமுங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டுங்களா?